கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாங்கள் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலும் பலவிதமான சோர்வுகள் பலவிதமான துன்பங்கள் பாடுகள் அந்த வழியால் நாம் இப்போது கடந்து கொண்டு போயிருக்கலாம் இந்த காலங்களிலே. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வடிவாய் கேளுங்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம என்ன செய்கிறதுன்னா நம்மை பலப்படுத்துகிறது. பாருங்கள், நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் அந்த சங்கீதக்காரன் ஏமான். அவருடைய வாழ்க்கையில் அந்த ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக அவர் தேவனை நோக்கி அவர் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டாருன்னு நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனை கூப்பிடும்போது ரட்சிப்பின் தேவனை என்று சொல்லித்தான் அவர் கூப்பிடுகிறார். பாருங்கள், அவர் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 88 சங்கீதம் 88:2 என் விண்ணப்பம் சமூகத்தில் வருவதாகன்னு சொல்லுகிறார். அப்போ அவர்கிட்ட வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால் அவர் ஜெபிக்கிறார் தான் இரவும் பகலும். ஆனால் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வராத ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார். அப்போ அதனால் அவர் என்ன செய்வது தெரியாது அவர் சோர்ந்து போய் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நான் பலனற்ற மனுஷனை போல் ஆனேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறேன் நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு கடைசி கட்டத்துக்குள் அவர் வந்திருக்கிறது போல நாம் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த சங்கீதத்தை நாங்கள் பார்க்கும்போது அவருடைய துக்கத்தை நாம் இந்த முழுவதும் நீங்கள் வாசிட்டீங்கன்னா அவருடைய துக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய துக்கத்தை அவர் பார்த்தீங்க வார்த்தைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் போய் கொண்டிருக்கலாம். நாம் பாருங்கள், பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. பாருங்கள், அப்போ அந்த மத்தியிலும் நாம் யாரிடத்தில் போகிறோம்? தேவனிடத்தில் தான் போகிறோம். ஆனால் தேவனிடத்தில் போயிருக்கிற நாம் பார்த்தீங்கன்னா நாம் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் தான். ஆனால் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வராத போல இருக்கிறது. பாருங்க, பல தடவை நாம் கர்த்தர் மௌனமாக இருக்கிறார், ஜெபத்துக்கு பதில் தராமல் இருக்கிறார். சில நேரம் நாம் நினைக்கிறோம் என்னென்றால் அவர் செவியை அடைத்து போட்டு இருக்கிறாரோ என்று சொல்லி நாம் சில நேரமாக யோசிக்கலாம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். பாருங்கள், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இந்த வார்த்தை நாங்கள் வடிவாக பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுறாருண்டா, மகனே மகளே, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. அப்போ கர்த்தருடைய கை நமக்கு ரெடியாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவையை சந்திக்கிறதுக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழப்பங்களை நீக்கிறதுக்கு நம்முடைய எந்த சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியிலே தூக்கி எடுப்பதற்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அது ரெடியாக இருக்கிறது நம்ம ரட்சிக்க. பாருங்க, ஆனால் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லைன்னு சொல்லப்பட்டார். அப்போ அவருடைய செவி நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தீங்கன்னா கூப்பிடும் போது அவருடைய செவி நமக்கு திறந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏன் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரவில்லைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறதுன்னு சொல்லி. அப்போ இதுக்கு காரணம் தேவன் அல்ல. தேவன் ரெடியாக இருக்கிறார் நமக்கு அற்புதம் செய்ய, நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்டெடுக்க, நம்மை ரட்சிக்க அவருடைய கரம் ரெடியாக இருக்கிறது. நாம் கூப்பிடுகிற சத்தத்தை அவருடைய செவி கேட்கிறது. ஆனால் நமக்கு அவர் உதவி செய்யாதபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடை இருக்கிறது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறதா, உங்கள் அக்கிரமங்களே. அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லையே, யாருக்கும் நான் வஞ்சனை செய்யவில்லையே. அப்போ என்ன நீங்கள் சொல்லலாம், என்னுடைய அக்கிரமங்கள்னு சொல்லி. பாருங்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமலே நாம் சில மாமிச காரியத்தை நாம் இடம் கொடுக்கிறோம். சில மாமிச காரியங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள் கிரியை செய்கிறது. அது நமக்கு தெரியாமலே அந்த காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். பாருங்கள், சில காரியங்கள் சில தப்பிதங்களை செய்யும் போது அது தப்புன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். பாருங்கள், சில பேர் சிம்பிளாக போய் சொல்லுவார். அப்போ அது ஒரு பாவம். பாருங்கள், நாம் விபச்சாரம் செய்வது பாவம் என்று எண்ணுகிற நாங்கள் பொய் சொல்வதும் பாவம்தான். விபச்சாரம் செய்வது எப்படி பாவமோ அதே போல் பொய் சொல்வதும் ஒரு பாவம்தான். அரசாங்கத்தை ஏமாற்றுவதும் ஒரு பாவம்தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு பதவி இல்லாமல் களவாய் வேலை செய்வார்கள்.
அப்போ கருப்பு பணம் என்று சொல்லலாம். பாருங்கள், அதுவும் பாவம் தான். என்ற ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுக்க சொல்லி யார் சொன்னால்? இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ ராயனுடையதை ராயனுக்கு நாம் கொடுக்க வேண்டும், ராயனை நாம் ஏமாற்றக்கூடாது. அப்போ அதனால தப்பா இப்படியான காரியம் நாம் வந்து சோதித்து பார்ப்பதில்லை, நாங்கள் தப்பாகவும் எடுப்பதில்லை. கடைகளுக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களே நாங்கள் உண்மையாக இருப்பதில்லை. ஏமாற்றி சம்பாதிப்பது, பொய் சொல்லி சம்பாதிப்பது, இப்படி சின்ன சின்ன காரியங்களை வந்து நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் இது தப்பில்லை. ஏனென்றால் எல்லாரும் இது செய்கிறார்கள் தானே. அப்போ விபச்சாரம் செய்யவில்லை, கொலை நான் செய்யவில்லை, அப்போ இதுதான் நாம் நினைக்கிறோம் பாவம்னு சொல்லி. ஆனால் மற்ற காரியமும் பாவம் தான். எல்லாம் ஒரே பாவம், எல்லாம் ஒரே பாவம் தான். நாம் சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி நாம தான் அதை பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே எல்லாம் பாவம் பாவம் தான். பாருங்கள், ஒரு சகோதரனோட ஒரு கசப்பு வச்சிருந்தாலும் கூட பாவம் தான். இன்றைக்கு நான் கசப்போட ஒரு சகோதரனோட அல்லது சகோதரியோட அல்லது பாஸ்டரோட ஏதோ ஒரு கசப்பை நான் வச்சுக்கொண்டு அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கசப்பு வருகிறது, அவருக்கு ஒரு தீங்கு செய்ய வேணும் ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் நான் வாயால் சொல்வதில்லை, ஆனால் என் உள்ளத்திலே வந்து அந்த எண்ணம் வருகிறது என்றால் பாருங்கள், அது ஒரு பாவம் அது. அப்போ இதெல்லாம் நமக்குள் இருக்கும்போது கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். அதான் நம்மை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அதான் சொல்லப்பட்டு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ நாம் வந்து பரிசுத்த ஆவியானோடுக்கு சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால்தான் ஆவியான சொல்ல, மகனே நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி. பாருங்கள், அப்போ கசப்பை நான் வைத்துக்கொண்டு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவனை நோக்கி நாம் ஜெபித்தாலும் கூட கர்த்தர் வந்து பார்த்து ரெடியாக இருக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க. ஆனால் இந்த எனக்குள் இருக்கிற அந்த கசப்பு, எனக்குள் இருக்கிற அந்த கோபம், எனக்குள் இருக்கிற அந்த மூர்க்கம், எனக்குள் இருக்கிற அந்த பொறாமை, எனக்குள் இருக்கிற அந்த எரிச்சல், எனக்குள் இருக்கிற அந்த வாக்குவாதங்கள், பாருங்க இப்படியான காரியம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாமிச காரியங்கள் எனக்குள் இருக்கும் வரைக்கும் பாருங்க கர்த்தர் வந்து நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அது தடையாக இருக்கிறது. அப்போ அந்த தடை சுவரை நான் தான் அகற்ற வேண்டும். அப்போ ஆவியானவர் தான் வந்து நாம் ஆவியானவருக்கு செவி கொடுக்கும் போது தான் ஆவியான உணர்த்துவார் எந்த காரியத்திலே நான் தவறுகிறேன் என்று சொல்லி. அப்போ ஆவியானவருக்கு நான் செவி கொடுக்காமல் இருந்தால் இந்த நான் செய்கிற காரியம் வந்து பாவமாக எனக்கு தோன்றாது. ஏனென்றால் நான் மற்றவர்களை நான் பார்ப்பேன், அவர்களும் இதுதான் செய்கிறார்கள். பாரு, அந்த ஊழியக்காரனும் இப்போ பொய் சொல்லுகிறார், அந்த ஊழியக்காரன் ஏமாற்றி வந்து சம்பாதிக்கிறார். ஸோ ஆகவே நான் செய்தாலும் தப்பில்லை தானே சொல்லி அவரோடு நான் ஒப்பிட்டு பார்ப்போம். அதனால் நாம் தப்பாக அதை நாங்கள் எடுப்பதில்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே அது பாவம்தான். எப்படி விபச்சாரம் செய்வது பாவமோ அதே போல் கசப்போடு இருப்பதும் பாவம்தான். அப்போ அது நாம் என்ன செய்யணும்? பரிசோதித்து பார்க்க வேணும். அதான் ஆவியானவருக்கு நம்முடைய செவியை நாம் சாய்க்க வேண்டும். ஆவியாக தான் உணர்த்துமாறு இந்த காரியத்திலேருந்து அவர் தான் என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துகிற தேவன். அப்போ இன்றைக்கு நாம் உணர்வடைந்தால்தான் நாம் மனம் திரும்ப முடியும். பாருங்கள், அப்போ இந்த காரியத்துக்காகத்தான் நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து ஜெபிக்க வேண்டும். அதான் இதுக்கு நான் தலையங்கம் என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னா பாவ அறிக்கையின் ஜெபம்னு சொல்லி. பாருங்கள், இப்போ இன்றைக்கு நாம் வந்து பல காரியத்தில் நாம் தவறுகிறோம். நமக்கு தெரியாமலே இது பாவம் என்று கூட நமக்கு தெரியாமலே நாம் தவறுகிறோம். அப்போ இதை நாம் வந்து அறிய வேண்டும். அப்போ என்னென்ன காரியத்தை நாம் தவறுகிறோம்னு சொல்லி நாம் முதல் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதான் வெளிப்பட சொல்லப்போ என்ன இருந்து விழுந்தா என்று நீ வந்து பரிசோதிச்சு பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசோதிச்சு நீ மனம் திரும்பன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனாலே தான் நாம் அந்த செய்ய வேணும். ஏன்னா இன்றைக்கு நாம் அது செய்வதில்லை, நம்மை நாமே பரிசோதிச்சு பார்ப்பதில்லை. நாம் மற்றவருடைய பிள்ளைகளை பார்த்து கை நீட்டி கதைப்போம், அவர் இப்படி செய்துட்டார்னு சொல்லி நாம் அது தைரியமாக நாம் கதைப்போம். ஆனால் நம்முடைய பாவத்தை நாம் மறைத்து விடுகிறோம். நம்முடைய பாவத்தை நாம் வந்து அறிக்கை பண்ணுவதும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் போய் வந்து அதற்காக நாம் போராடி ஜெபிப்பதும் இல்லை. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபம் வந்து கேட்கப்படாத படிக்கு அது வந்து ஒரு சுவராக நமக்கு இருக்கிற தடையாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் ரெடியாக இருக்கிற நமக்கு பதில் கொடுப்பதற்கு, நமக்கு அற்புதம் செய்வதற்கு, நாம் எந்த காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்த இதுக்காக நான் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் என்ன காரியம்னு சொன்னால் என்னுடைய அக்கிரமம் வந்து அதுக்கு தடை பண்ணுகிறது. பாரு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்கள், அப்போ அதுதான் இந்த காரியம், இந்த ரகசியம் அதான் அதில் இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அப்போ நாம் இரவும் பகலும் தேவனுடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாக இருந்து அதை நாம் தியானிக்கும் போது பாருங்கள், அந்த வார்த்தை தான் என்ன செய்ய மாட்டா பரிசோதிக்க வைக்கும். அந்த வார்த்தை தான் என்னை பார்க்கும்போது என்னை திருத்தும்.
அப்போ அந்த வார்த்தையை கொண்டு தான் நான் என்ன செய்வேன், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லையே, ஆகவே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் எது எனக்கு தடையாக இருக்கிறதோ, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடிக்கு, கர்த்தர் எனக்கு பதில் தராதபடிக்கு எவைகள் எனக்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடை சுவர்களை நான் தான் தகர்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் தான் தகர்க்க வேண்டும். அதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை தந்திருக்கிறார். கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய ஆவியின் பட்டயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பட்டயத்தோடு நாம் மேற்கொள்ளத்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தடையாக இருக்கிற இந்த பாவ காரியங்கள் பாருங்கள், மாமிச காரியங்கள் அவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றிவிட முடியும். பாருங்கள், நம்முடைய மாமிச காரியம் பார்த்தா அதெல்லாம் வெளியரங்கமாக இருக்குன்னு சொல்லி கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையானவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பிலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்க, மாம்ச கிரிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, அது வெளியரங்கமாக இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்குள் காணப்படுகிறது, ஊழியருக்குள்ளே காணப்படுகிறது, சபை தலைவர்களுக்குள்ளே காணப்படுகிறது, விசுவாசிகளுக்குள்ளே இந்த காரியங்கள் காணப்படுகிறது. பாருங்க, கோபங்கள், பாருங்க சண்டைகள், சில சபைகளை பார்த்து சண்டை நடக்கும். பாருங்கள், பிரிவினைகள் இருக்குது. சபைகளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் குரூப்பாக பிரிஞ்சு போயிருப்பார். இந்த குரூப்போடு அந்த குரூப் சேராது, அந்த சிஸ்டரோடு இந்த சிஸ்டர் கதைக்க மாட்டாங்க, அந்த பிரதரோடு இந்த பிரதர் ஒத்து வராது, அந்த ஊழியக்காரனோடு இந்த ஊழியக்காரன் ஒத்து வராது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதுப்பா. இதுதான் மாமிச காரியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள் பார்த்தீங்க, இதெல்லாம் சபையிலே காணப்படுகிறது. இந்த பொறாமையுள்ள காரியங்கள், வெறிகள், களியாட்டுகள், சபையிலே பார்த்தீங்கன்னா களியாட்டுகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆடம்பரமான காரியங்கள் சபையிலே காணப்படுகிறது. இதெல்லாம் மாமிசத்தின் காரியங்கள். அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே நாம் வைத்திருந்தால் நாம் என்னிடம் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். இதை நாம் அகற்றி விடாட்டா சிந்திச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் அது ரெடியாக இருக்கிற நமக்கு பதில் கொடுக்க. நாம் வழக்கப்படி நாம் எல்லாம் செய்யலாம். பாருங்கள், இன்றைக்கு பழக்க வழக்கத்தில் சபை எல்லாம் செய்கிறது. 40 நாள் உபவாச ஜெபம் என்று செய்கிறது, 21 நாள் உபவாச ஜெபம் என்று செய்கிறது. பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் நாட்கள் வரும்போது உபவாச கூட்டத்தை அவர் நியமிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பொறாமை இருக்கும், கசப்பு இருக்கும், சண்டைகள் இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்னிடம் நாம் ஜெபிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதுதான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்காமலும் நமக்கு அந்த ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம தான் காரணம். தேவன் அல்ல, தேவன் ரெடியாக இருக்கிறார், நாம தான் காரணம். அப்போ நாம பரிசோதித்து பார்த்து இந்த காரியங்கள் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேற்றவாளனாக உதவி செய்கிறவர் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்ம தனியாக விடவில்லை. மகனி நீ எப்படியாவது இருந்து வெளியில் வான்னு சொல்லி நம்ம தனியாக விடவில்லை. நம்மை மீட்டெடுக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் கேட்டால் தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டமாக இழுத்து செய்ய மாட்டார். ஆவியானவர் என்னால் முடியாது, எனக்கு உதவி செய்யும்னு சொன்னால் நம்முடைய தேற்றவாள் நமக்கு உதவி செய்வார். அதான் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்முடைய ஆண்டவர் ஜென்டில்மேன். இப்போ அவரை நாம் கனம் பண்ணும்போது அவர் அதை பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார். அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இதை நாம் வீரணும் என்றால் அவருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்று தான் அர்த்தம். அப்போ அந்த ஆண்டோட வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், அந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆனால் அதன்படி செய்யாவிட்டால் நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். அதான் அதன் பொருள். ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.